My dear students, this is class 12 maths chapter 2 exercise 2.9ல question number 11 பார்க்க போறோம். என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, mod z1 equal to 1, mod z2 equal to 2, mod z3 equal to 3 and modக்குள்ள இந்த எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க equal to 12 ன்னு கொடுத்திருக்காங்க. நம்மள என்ன கேட்டிருக்காங்க, mod z1 plus z2 plus z3 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 4 சாய்ஸ் இருக்குது. இந்த 4 சாய்ஸில் ஏதோ ஒன்று தான் இதுக்கான ஆன்சர், அதாவது இந்த வேல்யூக்கான ஆன்சர். ஓகே, நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி படித்தோம், mod z ஸ்கொயர் என்னென்னா z இன்ட்டு z பார். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த mod z1க்கு ஸ்கொயர் பண்ணால், அப்போ 1க்கு ஸ்கொயர் பண்ணாலும் 1 தான் வரப்போகுது. ஆனால் ஃபார்முலா பிரகாரம் பார்த்தீங்கன்னா z1 பார் ஈக்குவல் டு 1 ஸ்கொயர் வந்து 1 தான். புரியுதுங்களா? ஸோ z1 பார் ஈக்குவல் டு 1. அதே போல் mod z ஸ்கொயர் வந்து 4, அதாவது 2 ஸ்கொயர், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணால் 2க்கு ஸ்கொயர் பண்ண இல்லையா, அப்போ 2 ஸ்கொயர் வந்து 4. ஆனால் இந்த ப்ராப்பர்ட்டி பிரகாரம் நம்ம பார்க்கும்போது z2 பார். ஓகேவா? mod z2 ஸ்கொயர் ஈக்குவல் டு z2 பார், தட் இஸ் ஈக்குவல் டு 2க்கு ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா 4. அதே போல் mod z3க்கு ஸ்கொயர் பண்ணால் 3க்கு ஸ்கொயர் பண்ணோம், 3 ஸ்கொயர் வந்து 9. ஓகே, அப்போது mod z3 ஸ்கொயர் ஈக்குவல் டு z3 பார். ஓகேவா? அப்போ z3 பார் ஈக்குவல் டு 9. ஓகே, எல்லாமே இங்கே யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு 9க்கு பதிலாக z3 பார் அப்படின்னு போட போகிறேன். மீதி என்ன இருக்குது, z1 z2 ப்ளஸ் 4க்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன் பாருங்கள், இங்கே எடுத்து வச்சுருக்கேன் z2 பார். மீதி இருக்கிறது என்ன, z1 z3 ப்ளஸ் 1 இருக்கு இல்லையா, அந்த 1க்கு பதிலாக நான் என்ன போட போகிறேன், இங்கே கவனிங்க, z1 பார். ஓகேவா? மீதி என்ன இருக்குது, அது போக z2 z3 இருக்கு பாருங்கள், z2 z3. ஸோ இவங்களையும் எடுத்து இங்கே வச்சாச்சு. ஈக்குவல் டு 12ன்னு சம்மில் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? சரி, இப்போது பாருங்கள், எல்லா டேர்ம்லும் z1 z2 z3 நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். ஓகே, அது போக இங்கே z1 பார் மீந்திருக்கு, z1 z2 z3 போக z1 பார் மீந்திருக்கு. இங்கே z1 z2 z3 போக z2 பார் மீந்திருக்கு, அப்போ ப்ளஸ் z2 பார். ஓகே, இங்கே z1 z2 z3 போக z3 பார் மீந்திருக்கு. ஓகேவா? சார் ஏன் சார் பின்னாடி இருந்து வரீங்க, ஏன்னா கொஞ்சம் ஆர்டர்லி வட்டம், z1 z2 z3 ஆர்டர்லி வட்டன்றதுக்காக நான் இப்படி மாற்றி எழுதிக்கணும்ப்பா, வேறு ஒன்றும் இல்லை. ஈக்குவல் டு 12 எழுதிக்கலாமா? இப்போது இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளிகேஷனில் இருக்காங்க பாருங்கள், அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கும்போது செப்பரேட் மாடு போட்டுக்கலாம். ஓகே, அப்போ z1 z2 z3க்கு தனியாக மாடு. ஆக்சுவலாக இவங்களும் மல்டிப்ளிகேஷனில் இருக்காங்க, ஸோ இவங்களுக்கும் நம்ம தனியாக மாடு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இவங்களே மல்டிப்ளிகேஷன் தான் இருக்காங்க, அப்புறம் இவருக்கு மட்டும் தனியாக மாடு. ஸோ இந்த வேல்யூ தான் நம்ம எடுக்க போகிறோம், mod z1 z2 z3 பார், எல்லாத்துக்கும் பார். ஓகேவா? ஈக்குவல் டு 12. ஓகேம்மா, இப்போது இதுங்களுக்கெல்லாம் செப்பரேட்டாக வேல்யூ தெரியும் நமக்கு. mod z1க்கு 1ன்னு எழுதிக்கோங்க, mod z2க்கு 2, mod z3க்கு 3. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் எனக்கு தெரியும். ஓகேவா? இப்போது செப்பரேட் பார்லாம் ஒன்றா சேர்த்து எழுதலாம். ஓகேவா? கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டியில் இப்படி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, நான் ஒன்றா சேர்த்து எழுதிக்கிறேன். ஓகேவா? ஈக்குவல் டு 12. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, 2 3 சார் 6, 6 இன்ட்டு 1 6 தான். ஸோ நான் அதை மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிடுறேன். இப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி பாருங்கள், இது நம்ம ஒரு கம்பைன் யூனிட்டாக நினைக்கும் போது mod z ஈக்குவல் டு mod z பார். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நான் மாட் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படி எழுதிடுறேன். ஈக்குவல் டு இந்த 6 நான் அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன்னா 12 கடியில் போயிடும், 12/6 ஆகிடும். அப்போ இது 6 டேபிள் அடிச்சிட்டோம்னா 2. அப்போது mod z1 plus z2 plus z3க்கான வேல்யூ 2. எந்த ஆப்ஷனில் இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் 2ல் தான் ஆன்சர் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம 12th சம்முக்கு போகலாம். z is a காம்ப்ளெக்ஸ் நம்பர். என்ன கொடுத்துருக்காங்க அது ஒழுங்காக அப்சர்வ் பண்ணுங்கள். z is a காம்ப்ளெக்ஸ் நம்பர் such that z belongs to C/R. இதுக்கு என்ன அர்த்தம்னா ரியல் நம்பர்ஸை தவிர. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா 3 வெரைட்டியில் வரும். ஒன்று வந்து a + ib, இல்லை நம்ம xyயில் கூட எடுத்துக்கலாம், x + ib எப்படினாலும் எடுத்துக்கலாம். அப்புறம் வெறும் ஐபி போட்டு கூட எழுதலாம், அதாவது ஒன்லி இமேஜினரி பார்ட்டு.
வெறும் ரியல் பார்ட் போட்டு எழுதலாம். வெறும் ரியல் பார்ட்டு. இது ரெண்டும் கலந்தது மிக்சர். ஓகேவா? ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ரெண்டும் கலந்ததும் போடலாம். ஸோ இந்த மாதிரி 3 கேட்டகரியில் காம்ப்ளெக்ஸ் நம்பரை எழுதலாம். ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரியல் பார்ட் வந்தது வேணாம், இதை விட்டுடுங்க. அப்போது இதை போக மீதி இந்த 2 மட்டும் கன்சிடர் பண்ணுறோம். இந்த 2லேயும் நான் ஃபஸ்ட்டு ஒன்று எனக்கு தேவையான காம்ப்ளெக்ஸ் நம்பரை கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ 12th சம்மில் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அல்லது ஏ ப்ளஸ் ஐபி என்னன்னா எழுதிக்கோங்க. ஸோ இதனோட கான்ஜுகேட் z பார் ஈக்குவல் டு இந்த சிம்பிளை மட்டும் நம்ம மாற்றி எழுதுவோம். கரெக்டாக? ஸோ ஏ மைனஸ் ஐபின்னு வந்துடும். இப்போ திரும்ப நம்ம கொஷினுக்கு வரோம். இப்போது z ப்ளஸ் 1/z பிலாங்ஸ் டு ரியல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா மாடு z என்ன? இதுதான் கேள்வி. ஓகேவா? சரி, நான் z ப்ளஸ் 1/zன்னு எழுதிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் வந்து எனக்கு ரியல் பார்ட் மட்டும் வரணுமா, இமேஜினரி பார்ட் இல்லாமல் அது போயிட்டு ரியல் பார்ட் மட்டும் எனக்கு ஆன்சராக வரணும். பாருங்கள், ரியல் நம்பரில் எனக்கு ஆன்சர் வரணும், இமேஜினரி பார்ட்டு வரக்கூடாது. அதான் கண்டிஷன் வச்சுருக்காங்க. z ப்ளஸ் 1/z பிலாங்ஸ் டு ரியல் நம்பர் அப்படின்னா இங்கே இந்த 1/zக்கு நான் என்ன வேல்யூ கொடுத்தா இந்த மாதிரி ஆன்சர் வரும். பாருங்கள், இங்கே ரெண்டுமே எடுத்து வச்சுருக்குன்னா ஏ ப்ளஸ் ஐபி இது வந்து z ப்ளஸ் ஏ மைனஸ் ஐபி இது வந்து z பாரு. இப்போ பாருங்கள், இமேஜினரி பார்ட்டு கேன்சல் ஆகிட்டு 2a அப்படின்னு ஆன்சர் வரும். இது வந்து ரியல் பார்ட் மட்டும்தானே. ஸோ இப்போது இது போல் எனக்கு எப்போ ஆன்சர் கிடைக்கும்னா, இந்த 1/zம் z பாரும் ஈக்குவலாக இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி எனக்கு ரியல் பார்ட்டில் ஆன்சர் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ தட் மீன்ஸ் 1/z இஸ் ஈக்குவல் டு z பார் அல்லது z இன்வர்ஸ் ஈக்குவல் டு z பார். இது போல் எனக்கு எப்போ வரும்? mod z ஈக்குவல் டு 1 இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி எனக்கு ஆன்சர் வரும் இல்லையா? z பார் ஈக்குவல் டு z இன்வர்ஸ். அப்போது இந்த இடத்துல mod z ஈக்குவல் டு 1. புரியுதுங்களா? ஸோ இப்போ கொஷனுக்கு வாங்க. எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க? mod z தானே கேட்டிருக்காங்க. அப்போ mod z ஆப்ஷன் 2ல் இருக்குது. ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து mod z ஈக்குவல் டு 1 ஆப்ஷன் 2. புரியுதுங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.